வணக்கம். மழை பெய்தா வான் பாய்றத பார்க்க மட்டும்தான் இந்த இடத்துக்கு போகிறோம். ஆனால் இதுண்ட வரலாறு யாரும் பொதுவாக தேடுவதில்லை. வாங்க பார்க்கலாம். வணக்கம் உறவுகளே. இந்த பழவை பார்த்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த இடம்னு சொல்லி. பொதுவாக நாங்கள் மழை பெய்து வான்கதல் திறந்து விட்டால் அதை பார்ப்பதற்காக இங்கே செல்வோம். ஆனால் இதன் வரலாறு தேடுவது குறைவு. இது ஏன் எப்போது உருவாக்கப்பட்ட விஷயம் யாருக்கு தெரியும்? தெரியும். இலங்கையில் வடமாகாணத்தில் அமைஞ்ச ஒரு நீர் தேக்கமாகத்தான் இது எங்களுக்கு தெரியும். ஆனால் வடமாகாணத்தில் வவுனியாவிலிருந்து, அதாவது ஓமந்த பகுதியிலிருந்து சுண்டிக்குளம் வரை பாய்கின்ற ஒரு ஆறு, அந்த ஆறு கனராயன் சொல்லி அழைக்கப்படும். அந்த ஆற்று நீரினை வழிமறைச்சுத்தான் இந்த இரணமடு நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டிருக்கு. இது தெரியுமா? இந்த நீர்த்தேக்கம் 1985 சரியா, இலங்கையில் பிரித்தானிய ஆட்சி இருந்தபோது பிரித்தானிய அதிகாரியாக சேர் ஹென்றி பாட் 1985 ஒரு திட்டத்தை சொல்கிறார். அரசு அதிபர், இங்கே பிரித்தானிய அரசு அதிபருக்கு சொல்கிறார், இப்படி ஒரு நீர்த்தேக்கத்தை அமைக்கலாம்னு சொல்லி ஒரு ஆலோசனை முன்வைக்கும். அதன் பிறகு 1966 பிரித்தானிய நீர்ப்பாசன பொறியியலாளரும் தொல்பொருள் தேடலை சுற்றி வரவர் ஹென்றி பாக்கர்னு சொல்லி இவர் இரண்டாமடு நீர்த்தேக்கத்துக்கான திட்டத்தை வரைகிறார். அவரின் திட்டத்தில் இரண்டாமடுவின் கீழ் 20,000 ஏக்கர் நிலப்பரப்பை செய்ய மேற்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகு 1900 ஆண்டில் அந்த திட்டத்தை ப்ரவுன் பொறியியல் ப்ரவுன் சொல்லி இலங்கைக்கு அவர் என்ன செய்யறேன்னு சொன்னால் அது திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார். அது எப்படின்னு சொன்னால், கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி பகுதியில் இருந்த வெற்றிவேலு என்பவர் சந்தித்து இது தொடர்பான ஆலோசனை பெற்றுக்கொள்கிறார். அதன் பிறகுதான் இத்திட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவருக்கு பெருமளவான மக்கள் வேலையாட்கள் தேவைப்பட்டு, அதற்காகத்தான் குஞ்சு பிறந்தன் என்று சொல்லி ஒரு மக்கள் குடியிருப்பை உருவாக்கினார். அதன் பின் தான் 1902 அந்த கட்டுமான பணி ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின் இந்த உலகமா யுத்தங்கள் நடந்ததால் 1920 தான் முதலாவது கட்டம் அந்த திட்டம் முழுமையாக்கப்பட்டது. அப்போ 19,04,000 ரூபா செலவில் இரண்டாமடு முதல் கட்டமாக முழுமையாக்கப்பட்டது. சரியா? அப்போ அந்த டைம் அந்த கொள்ளை 44,000 ஏக்கர் அடி, ஆழம் 22 அடி. அதுக்கப்புறம் 1954 இரண்டாம் கட்டமாக அதிகரிப்பு செய்யப்பட்டது. அப்போது கொள்ளை 82,000 ஏக்கர் அடியாக உயர்த்தப்பட்டது. இதன் மூலம் குளத்து நீர்மட்டத்தின் ஆழம் 30 அடியாக உயர்த்தப்பட்டது. அதன் பின் 1975 மூன்றாம் கட்ட நடைமுறைக்கு வந்தது. அதுக்கப்புறம் 1977 அந்த 75 தொடங்கி அந்த திட்டம் முழுமையாக்கப்பட்டது. அந்த நேரம் அது 1,06,500 ஏக்கர் அடி, அதாவது 34 அடியாக உருவாக்கப்பட்டது. 1977 இது முழுமையடைந்த பிறகு இப்போ வரை 1977 அமைக்கப்பட்ட வான்கதவுகள்லாம் காணப்படுது. இது 227 சதுர மைல் நீரிந்த பரப்பை கொண்டது. இதுக்கு கனராயன் ஆறும் கரமாரி ஆறு, 2 ஆறுகள் மூலம் தான் நீரை இன்று வரை பெற்றுக்கொண்டது. இது 9 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அணைக்கட்டை பார்த்தோம்னு சொன்னால் 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு காணப்படும். இதன் மூலம் இப்போ 20,882 ஏக்கர் நிலப்பரப்பு விவசாய நடவடிக்கைக்காக பயன்படுத்தும். இந்த குளத்திலிருந்து 32.5 மைல் நீளத்துக்கு வாய்க்கால் மூலம் கிளிநொச்சி மாவட்டம் விவசாய நடவடிக்கையை
நீர் வந்து வழங்கப்படுறது நாங்கள் வந்து காணலாம்.